ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜரணி வெங்கட். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட தான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். கிச்சன் சிங்க் அடைக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக யூஸ் இல்லாமல் இருக்கிற வெஜிடபிள் ஸ்ட்ரைனரை எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஃபுட் வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டுட்டால் சிங்க் அடைக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக போட்டுருவோம், வீட்டில் உள்ளவங்களும் கரெக்டாக போடுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதில் இருக்கிற ஃபுட் வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து அந்த ஸ்ட்ரைனரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண ஆரம்பித்தாலே அடைக்காமல் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வாஷ் பண்ண பெஸ்ட்டு ஜெல்லு தான் நினைக்கிறேன். சோப்பு நம்ம அப்பப்போ தொட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். அதுவும் இல்லாமல் அது ஒரு ஈரப்பசையோடையே இருக்கும். வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் வெள்ளை பூத்த மாதிரி ஆகிடும். ஸோ நான் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தாக விம் ஜெல் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது எனக்கு நல்லா ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. பாத்திரம் கழுவுறப்போ நம்ம ஸ்டெப்பாக கழுவுனாலே போதுங்க, ஈஸியாக எல்லாத்தையும் கழுவி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பிளேட்டு தான் நமக்கு நிறையவே சேர்ந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிளேட்டை கழுவி சின்ன பிளேட்டு பெரிய பிளேட்டு அதை எடுத்தாலே போதுங்க. சிங்கில் இருக்கிற பாதி ஜாமான் உங்களுக்கு எடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா பிளேட்டை மட்டும் தான் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிளேட்டு, அடுத்த ஸ்டெப்பு சின்ன இருக்கிற பாத்திரங்கள், அதுக்கப்புறம் டம்ளரு, கரண்டி, கடைசியாக பால் பாத்திரம், அதுக்கப்புறம் ஆயில் இருக்கிற பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் சட்டியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கழுவிட்டாலே போதும். நம்ம ஈஸியாக பாத்திரம் கழுவிடலாம். பாத்திரம் கழுவுற வேலையை பொறுத்த வரைக்கும் நான் பாத்திரம் கழுவ ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது எப்போன்னா மேரேஜுக்கு அப்புறம் தான். மேரேஜுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்னை பாத்திரமே கழுவ விட மாட்டாங்க. வீட்டு வேலை செஞ்சால் படிப்பில் கவனம் இல்லாமல் போய்டும்னு சொல்லியே வீட்டு வேலையெல்லாம் பெருசாக எதுவுமே பழகினது கிடையாது. அதுவும் பாத்திரம் விளக்குறக்கா வேலைங்கிறது ஒரு வாட்டி 2 வாட்டி செஞ்சதாக தான் எனக்கே ஞாபகம். அம்மா செய்ய விட மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுவே எனக்கு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படிங்கிறதால எனக்கு 4-5 டைம்ஸ் கூட சில சமயத்தில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் சிங்கில் பாத்திரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போதுமே. அதை கழுவுறதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு அதுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். சின்ன குழந்தை இப்போ விளக்கவே விடாது. ஸோ டைம் கிடைக்கிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் பாத்திரமே கழுவுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு நான் தட்டெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா அந்த சின்ன பாத்திரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பாலுக்கு யூஸ் பண்ணுறது, காலையில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அடுத்த செட்டு பாத்திரம் எல்லாம் நான் கழுவிட்டு இருக்கேன். அதுக்கு நடுப்புற பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேபி பிறந்தப்போ அம்மா வீட்டிலையே இருந்தேன். ஸோ எனக்கு இந்த பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் செய்யவே ஆரம்பித்தேன். செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டில் ஒரு 15 டேஸ் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். 15ஆவது நாள்லேருந்தே இந்த ஒர்க் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிசேரியன் வேறு பண்ணியிருந்ததால் எனக்கு அந்த வேலை செய்கிறதுங்கிறது அவ்வளோ ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. எல்லாம் பயமுறுத்துனாங்க, இப்படி பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கீங்களே, ஜுரம் வந்துடும், ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க, சளி பிடிக்கும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் இப்போ நமக்கு வேறு வழி இல்லை. அந்த சமயம் சுச்சுவேஷனும் எனக்கு சரியில்லாமல் இருந்ததால் வேலைக்கெல்லாம் யாரும் வைக்கவும் முடியலை. ஸோ நானே தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இப்போ பேசிக்கிட்டே தட்டும் கழுவியாச்சு, அடுத்தது சின்ன பாத்திரம் கழுவியாச்சு. இப்போ எண்ணெய் சட்டி அது கழுவிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கதை பேசிக்கிட்டே கூட நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 டேஸ்லேருந்து 13 டேஸ் வரைக்குமே இல்லை சிசேரியன் பண்ணவங்களுக்கு தெரியும், ஒரு லைட்டாக ஒரு மயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மயக்கம் எனக்கும் இருந்துச்சு. அதுவும் பாத்திரம் அப்போ கை குழந்தைங்கிறதால உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பாத்திரம் செய்யணும்னு. ஒரு பையன் சின்ன 4 இயர்ஸில் ஒரு பையன் இருந்தான். பாப்பா 15 டேஸ் குழந்தை. ஹஸ்பண்ட் காலையில் வேலைக்கு போனால் நைட்டு தான் வருவேன்ற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ காலையில் ஆரம்பித்து காஃபி போடுற வேலையிலேருந்து ஆரம்பித்து நைட்டு பையனுக்கு பால் ஆற்றி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் ஒரே ஆள் தான் செய்கிற மாதிரி இருந்துச்சு. சிசேரியன் பண்ணாலே 6 மந்த் மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்டுமே எனக்கு அமையலை. ஒரு 15 டேஸ்லேருந்தே ரொட்டீனாக வேலை செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதுவும் இல்லாமல் பாப்பா பிறந்தது உங்களுக்கு மார்ச் மாதங்கிறதால கொஞ்சம் வெயிலாக இருந்ததால் எனக்கு பெருசாக ஒன்றும் சளியெல்லாம் எதுவும் பிடிக்கலை. அதே மழை சீசனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே நான் சஃபர் ஆகிருப்பேன்னு இப்போ நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் உண்டு. ஆனால் அப்போலேருந்தே ஒர்க் போய்கிட்டே தான் இருக்குது. ரெஸ்ட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. எப்போயா இருந்தாலும் அந்த பாத்திரம் விளக்குற வேலைங்கிறத நம்ம தானே செஞ்சாகணும்.
இப்போ விளக்கலை அப்படின்னா போட்ட பாத்திரம் போட்டபடியே அப்படியே தான் இருக்கும். அது வந்து ஃபீவராக இருந்தாலும் சரி, உடம்பு முடியலையா இருந்தாலும் சரி, எப்போ நான் எந்திரிச்சு செய்கிறேனோ அப்போ தான் அந்த ஒர்க் வந்து எனக்கு கம்ப்ளீட்டே ஆகும். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, டம்ளரு, சொம்பு இதெல்லாம் கழுவிட்டு இருக்கேன். டீ வடிகட்டியெல்லாம் கழுவிட்டு இருக்கேன். டீ வடிகட்டிக்கு வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ்ஷு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதில் உள்ள இடுக்கில் இருக்கிற அதை வச்சு தேய்ச்சாலே போதும். இடுக்கில் இருக்கிற எல்லா அழுக்குமே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் சும்மா அப்பப்போ ஜாமான் தீர்றப்ப எடுத்து போட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து குழந்தைங்க இருக்கிற வீடுங்கிறதால கண்ணாடி பாட்டிலோ சில்வர் பாட்டில் டப்பா எதுவுமே செட் ஆகாது. ஸோ இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுல பாதிக்கு மேலே பிளாஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து ஃப்யூச்சரில் எல்லாமே கொஞ்சம் சில்வராக சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்குது. ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்திரம் விளக்குற வேலைங்கிறது எனக்கு முடிஞ்சிருச்சு. டம்ளருக்கு வந்தாச்சு. அது எப்பயுமே வந்து டீ வடிகட்டிக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஓரத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். நான் வந்து வீடியோ வந்து இது அந்த வாஷ் பண்ணுறப்ப நான் நான் தேய்க்கலை. கொஞ்சம் அவசரமாக பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்ததால் நான் அந்த ப்ரஷ்ஷில் தேய்க்கிற வீடியோ எடுக்கலை நான். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து மிக்ஸி ஜாரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி, சட்னி அரைச்சி முடித்தோம் அப்படின்னா உடனே கழுவி வச்சிடுறது நல்லது. அப்படி இன்கேஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி வேலை கழுவி வைக்க முடியல அப்படின்னா பாத்திரம் கழுவுறதோட போட்டு வச்சுருந்தோன்னா லாஸ்ட்டாக கழுவி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஃபஸ்ட்டாக கழுவி வச்சா அந்த பாத்திரம் விளக்குற கூடையில் அடியில் வச்சுருப்போம். மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் சொட்டி சீக்கிரமாகவே வீணாக போயிடும். ஸோ எப்பயுமே லாஸ்ட்டாக கழுவிட்டு மேலே வச்சுட்டு உடனே எடுத்து வச்சிடுறதுங்கிறது நல்லது. லாஸ்ட்டாக இந்த சிங்கில் இருக்கிற ஃபுட் வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து அந்த வெஜிடபிள் ஸ்ட்ரைனரில் போட்டுட்டு ஒரு கவரில் போட்டு நான் குப்பைக்கார மாட்டை போட்டுருவேன். இங்கே வந்து எங்கேயுமே வந்து கொள்ளையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதால எங்கேயுமேலாம் தூக்கி போட முடியாது. எதாக இருந்தாலும் வந்து குப்பையோடு தான் போடுற மாதிரி இங்கே. ஸோ நான் குப்பையில் போட்டுருவேன். மிச்சம் இருக்கிற லிக்விடை அப்படியே அந்த சிங்கில் ஊற்றி விட்டுட்டு இந்த ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி விட்டாலே போதும். ஒவ்வொரு வாட்டியும் பாத்திரம் கழுவுறப்பையும் சிங்க் வந்து பளிச்சுன்னே இருக்கும் எப்போயும். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் சிங்க் நல்லாவே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அந்த பக்கம் ஃபுட் வேஸ்டேஜ் இருக்குது. இதோட வந்து பாத்திரம் விளக்குற வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வர பாத்திரம் கழுவுற கூடையில் உங்களுக்கு அடியிலேயே ஸ்டாண்டு கொடுத்துட்றாங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடியில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கூடையிலேருந்து வர தண்ணியெல்லாம் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த சிங்க்லேயே கொட்டிடலாம். இது ஒரு சின்ன டிப் தான், முடிஞ்ச ஃபாலோ பண்ணி பாருங்கள். கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெயில் படுற இடத்துல இந்த மாதிரி நம்ம எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஜெம்ஸ் அட்டாக் பண்ணாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.